நீ மதத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. மதத்தை வச்சு என்ன பண்ணுவ? மதத்தை காப்பாற்ற போராடுகிற பெருமக்களை உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்றேன். மதம் அரசியலாகி அதிகாரத்திற்கு வருமானால் மனிதனையும் செத்து போகும். சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வருமானால் சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். பணமே அரசியலாகும் என்றால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பள்ளி எடுத்து சிரிக்கும். எத்தனை காலத்துக்கு எங்களை கத்த விடுவீர்கள்? ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊழல் லஞ்சம் பெறுகிறவன் தான் திமுக அதிமுகவில் இருக்கிறான். அவனுக்கு ஓட்டு செலுத்தி அவனுக்கு கூட நிற்பது உங்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகாதா? திமுக நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கா? உங்க மனச்சான்று சொல்லுங்க. 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான். பல்கலைக்கழக வளாகத்தில் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. குடிக்க வச்சு 25-30 லட்சம் பெண்கள் தாலி எடுத்திருக்கான். ஹராம், பாவ செயல், சாத்தானின் செயல் என்று எந்த குர்ஆன் பைபிள் சொல்லுதோ அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். இதே திமுக, இதே அதிமுக மலையை வெட்டுவது குற்றம் செய்யுது, மணல் அள்ளி விற்பது குற்றம் செய்யுது, சாராயம் காட்சி விற்பது குற்றம், குடிக்க வச்சு மக்களை கொள்வது குற்றம், ஹராம் செய்யுது, ஊழல் லஞ்சம் பெறுவது குற்றம் செய்யுது, அடக்குமுறை ஒடுக்குமுறை தன் நாட்டு மக்கள் செய்யுது, வளத்தை கொள்ளையடிப்பது தவறு செய்யுது. இறைவன் கொடுத்த பூமி என்றால் பூமியில் ஈரக்கொலையை நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஏன் செய்கிறாய்? இதையெல்லாம் சகித்துக் கொள்கிறீர்கள். எப்படி? கணக்கில்லாத கொள்ளை, கற்பழிப்பு, வன்புணர்வு, படுகொலை, வளக்கொள்ளை, வேலையின்மை, பசி பட்டினி எல்லாத்தையும் செய்யுது இந்த அரசு. அதுவே செய்யுது. சாத்தானின் ஆட்சி நடக்குது, பிசாசின் ஆட்சி. அந்த ஆட்சிக்கு திரும்ப வாக்கை செலுத்தி நிறுவது. இதுதானா அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் சொன்னது. இதுதானா? இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு தலைவன் காயிதே மில்லத், இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு புரட்சியாளன் உண்மையான ஜிகாத் என் அண்ணன் பழனி பாபா. அவன் வழியில் தானே இந்த பிள்ளைகள் கத்தி முச்சந்திலே நிற்கிறோம். என்ன செய்வீர்கள்? நபிகள் கூட பேரொருள் பெற்று ஹீரா மலையிலே பேரொருள் பெற்று வருகிற போது கதீஜா அம்மையார்ட்ட வந்து சொல்கிறார்கள், பல நாட்கள் நோன்பு இருந்து வேண்டி பேரருளை பெற்று திரும்புகிற போது கதீஜா அம்மையாரிடம் சொல்கிறார்கள், இறையருளை பெற்றேன் என்று.